ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து 1 கிலோ அரிசி, அதை 2 மணி நேரம் ஊற போட்டு காய வச்சு லைட்டாக வீட்டுக்குள்ளே உணர வச்சு மிஷினில் கொண்டு இடிச்சிட்டு வந்திருக்கேன். இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் சூடு ஆகலணும். போதும், இந்தளவு வறுத்தா போதும். லேசு சூடு இருக்குது, கயிற்றோடு தான் தீலா சூடு தாங்குகிற அளவு அந்த மாதிரி. 2வது மிச்ச மாவையும் தட்டிட்டேன். இதில் அதையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போது சூடாகிட்டு இதையும் எடுத்துடுறேன். வெல்லம் வந்து 1 கிலோ வெல்லம் போட்டுக்க தட்டி வச்சுருக்கேன். தண்ணீர் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுதேன். என்னது ஏலக்காய் பவுடரில் திரித்தேன், அதே மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிடுறேன். கரெக்டாக ஒரு 1/2 டம்ளர் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வெல்லம் போட்டால் வந்து அதில் கல் மண் எதுவுமே இருக்காது அவ்வளோவா. நான் வடி கட்டிடுவேன், இருந்தாலும் அவ்வளோவா இருக்காது. இதில் நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் வந்து நல்ல இனிப்பு சுவை இருக்கும். மண்டை வெல்லத்தில் வந்து கொஞ்சம் ஒரு உப்பு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும், புளிப்புத்தன்மை அதில் இருக்கும். இதில் அது இருக்காது. எப்போதுமே அச்சு வெல்லம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது எல்லாம் கரையவும் பாகு பதம் கரெக்டாக வந்துடும். இதுக்கு அதுதான் இந்த மாதிரி வெல்லத்தை அப்படி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வந்ததும் நம்ம ஊற்றலாம். கொதிக்கட்டும் நல்லா. அப்புறம் மாவை வறுத்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கசகசா லைட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும், முறுன்னு இருக்கும். அது எள்ளு 1 ஸ்பூன் அளவு தான். இது நல்லா விரவிடலாம். கசகசா போட்டு பாருங்கள், அதோடைய டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கரையட்டும், இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், கம்பி மாதிரியே வரும் பாருங்கள். கொஞ்சம் தான், 1 செகண்ட் கொதிக்கட்டும், எடுத்துடலாம். ரொம்ப முருவிட்டால் கருகிரும். அதிரசம் வந்து ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஜீனி போட்டு திரிச்சு வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூனு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம மாவில் கலந்துடலாம். பார்த்தீங்களா, கரெக்டாக கொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பி பதங்க இதுதான். அந்த எந்த டெஸ்ட்டும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே போதும். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பாத்திரத்தில் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். இதுலேருந்து வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் மாவை இதில் கலந்துக்கிட்டேன். கொஞ்சமாக போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் பாவு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பாகு இருக்குல்ல, அதை கலந்து அதை ஊற்றிடலாம். இப்போ
வந்துட்டு நல்லா கிளறிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளறணும். இப்படி கிளறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை தட்டணும், அதுக்கப்புறம் பாகு போடணும். இப்படி தான் வைக்கணும். நம்ம அடுப்புலேயே பாகுலேயே போட்டுக்கின்றோம்ல, இது வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. இது இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம மாவை திரும்ப கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு இருக்குல்ல, மாவு கலந்துக்கிட்டு கொஞ்சம் பாவு ஊற்றும் போது எவ்வளோ தேவையோ அந்த தக்கனை ஊற்றிக்கலாம். மிச்சம் பாகு இருந்தாலும் தூரம் எடுத்து வச்சிடலாம், மாவு மிச்சம் இருந்தாலும் தூரம் எடுத்து வச்சிடலாம். இது ஈஸியான மெத்தடு. வச்சுட்டு அடுத்தாலும் இதே மாதிரி தான் பாகு ஊற்றிடணும். இந்த மாதிரி போட்டு திரும்ப கட்டிடணும். இப்படி போட்டு கிண்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ பாகு தேவைப்படுது, கூட இருந்துட்டால் பாகத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம். வேறு ஸ்வீட் செய்யும் போது மாவு கூட இருந்தாலும் தூரம் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கிண்டணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாகு கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் தான் மிச்சம். இதை எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அடுத்து பாகு காய்ச்சும் போது சேர்த்து போட்டு நம்ம முந்திரி குத்து அந்த மாதிரி செய்யும்போது வச்சுக்கலாம். இதை அப்படியே கைப்படக்கூடாது. இதே பாத்திரத்தை ஒரு பிளேட் போட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக கெட்டி விட்டு அதுக்கு மேலே பிளேட் போட்டு மூடி வச்சுருவேன். இல்லை வேறு பாத்திரத்தில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த சூட்டோடையே மாற்றிடணும், திரும்ப மாற்றக்கூடாது. 3 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். அதிரசம் மாவு 3 நாள் கழித்து எடுத்தாச்சு. இதில் கரண்டி வச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ரொம்பலாம் உறைஞ்சிருக்கா, லைட்டாக தான் இப்படி எடுக்கும். பார்த்தீங்களா? இது கொஞ்சம் பக்கத்தில் எடுக்கிறேன். நம்ம எப்போ தேவையோ வச்சுக்கலாம், மாவு கட்டே போகாது. மிச்ச மாவு என்னென்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். இது வந்து 1 வாரத்துக்கு வெளியே இருக்கலாம். 1 வாரத்துக்கு மேலே நான் வச்சது இல்லை. இதை எடுத்து அப்படியே எடுத்தது மாத்திரம் நான் எடுத்துருக்கேன். இந்த வீட்டில் மாவாக இருக்கும். இதுதான் பக்கம் உருந்தாலும் இருக்கும். அதிரசம் சுடவும் பாருங்கள், முறுமுறுன்னு இருக்கும். இதை எடுத்ததை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு அளவு சோடாப்பு லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. இப்போ இதில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்நீர், 1 கிளாஸ் அளவு தான். இந்த வெந்நீரை அதில் கொஞ்சமாக ஊற்றி செய்யணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. போதும். இது கட்டியாக இருக்கமாக இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு சொட்டு போட்டாலே இப்போ வந்துட்டு விட்டீங்களா? நல்ல பசங்க எடுத்துட்டீங்களா? பேஸ்ட் எடுத்துருவேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேல, 1 ஸ்பூன் தான் அந்த தண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ போதும், ரொம்பலாம் வேண்டாம். வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றிக்கிடணும். நல்லா உருண்டை பிடிச்சிக்கிடணும். பிடிச்சி இலையோ இல்லை பாலித்தீன் கவரோ இல்லை உருண்டை மூளை பிடிச்சி வச்சுக்கிடணும். போட்டு வச்சுட்டு நம்ம சுடுறதுக்கு போனாலும் ஈஸியாக இருக்கும். இந்த ஒன்று ஒன்றா போட்டுட்டு தான் டைம் ஆகுமா. இந்த அளவு திண்ணை இருக்கணும். திண்ணை வந்து ரொம்ப லேசாலாம் இருக்கக்கூடாது. இந்தளவு திண்ணை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப பெருசாக போடலை. இதில் ஒரு சின்ன ஓட்டை போடணும்னா போடலாம், போட வேண்டாம்னு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடணும். ஒரு லெமன் அளவு உருண்டை பிடிக்கணும், ரொம்ப பெருசு வேண்டாம். நம்ம கையில் விட்டுருதுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு 2 இதில் தேங்காய் எண்ணெய் கொட்டலை, அதனால் நான் எடுக்கலை. எல்லாத்தையும் போட்டு வச்சிடறேன்னா தட்டி வச்சுருக்கோம் பாருங்க. பாலித்தீன் பேப்பரில் உருண்டையும் பிடிச்சி வச்சுருக்க, திரும்ப எடுத்து போட ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எண்ணெய் சூடாகட்டும். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாலித்தீன் கவரில் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறது. ஒன்று ஒன்றா அதை இறக்கிடலாம். சைடாக அப்படி இறக்கணும், அப்படின்னா சூப்பராக வரும். அதனால் மிதந்து மேலே வரவும் நம்ம மாற்றி போடணும். ரொம்ப கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது, ஈஸியானதான் எல்லாமே.
தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் எண்ணெய் குடிச்சிடும். அப்படி மாற்றி போடணும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைகளில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். வந்து நான் வறுத்து வைக்கிறேன், அதனால ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளவங்க எல்லாமே இப்போ அதிரசத்தை வந்து எண்ணெய் புளிதுன்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு அமுக்குவாங்க. இதுக்கு அமுக்கவே வேண்டாம். இது எண்ணெய் குடிக்காது. இப்படி போடுற அதிரசம் வந்து வறுத்து போடுறோமோ, அதனால் எண்ணெயே குடிக்காது நம்மளுக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை வடிகட்டி எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெய் குடிக்காது. நம்ம அமைக்கி எண்ணெய் புளிஞ்சு விடவும் வேண்டாம். பேப்பரில் வச்சாலே போதும். எண்ணெய் வந்து குடிச்சிருக்காது. வச்சிடணும். எண்ணெய் இருந்துச்சுன்னா பேப்பரில் இறங்கிக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து உள்ளதில் போட்டுடலாம். அடுத்து உள்ளதை எடுத்துடலாம். அதிரசம் சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இது வந்து உதிர்ந்தால தான் இருக்கும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெயை உரியவே செய்யாது. எண்ணெய் அந்த அளவு இருக்காது. இதில் தன்னாலே எண்ணெய் குடிச்சிரும். அவ்வளோதான். எண்ணெய் வந்து புளிஞ்சு விடுவாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்காது. புளியறதுக்கு அது இருக்காது. வறுத்து நம்ம தெறிக்கிறதுனால அந்த இது அப்படி இருக்காது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம லைட்டாக வறுத்து நம்ம அதிரசம் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உள்ள மாவாக தெரியும். இது பொறுன்னு இருக்கும். இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மொறுன்னு இருக்கு. ஆனால்